வணக்கம். இன்னைக்கு காலையில் இந்த மேகசீனை பார்த்தேன், இந்தியா டுடே மேகசீன். இந்த மாதத்துக்கான புதிய எடிஷன். இந்த மேகசீனை சாதாரணமாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான வித்தியாசமுமே தெரியாது. இந்த மேகசீன் ஒரு சாதாரணமான ஒரு மேகசீனாக தான் தெரியும். ஆனால் இந்த மேகசீனுடைய இண்டெக்ஸ் பக்கத்தை திறந்து பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமான கட்டம் தெரிந்தது. இந்த கட்டத்தை நீங்கள் பாருங்கள். இந்த கட்டத்தில் இவர்கள் எழுதிய அந்த விஷயம், note to the reader, from time to time you will see pages title an impact feature or focus in India Today. This is no different from an advertisement, and the magazine's editorial staff is not involved in creating any ways. இந்த மேகசீனில், இந்த புஸ்தகத்தில் ஃபோக்கஸ் அல்ல அண்ட் இம்பேக்ட் ஃபீச்சர் என்கிற தலைப்பை கொண்ட ஒரு சில பக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த தலைப்பிற்கும் இந்த பக்கங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் அல்ல. இது வெறும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே. கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது. அப்படியே ஃப்ளிப் பண்ணி பார்த்து கொண்டே போகும்போது திடீர் என்று யோகி ஆதித்யநாத்துடைய இந்த பக்கம் தெரிந்தது, கர்மா யோகி. அப்படியே அந்த பக்கத்தில் மேலே பார்க்கும்போது அதே மாதிரி அந்த ஃபோக்கஸ் எப்படி எழுதியிருந்ததோ அதே மாதிரி ஃபோக்கஸ், அதாவது இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது யோகியை பற்றின ஒரு விளம்பர பிரச்சாரம் மட்டுமே. சரி, இந்த பக்கத்தை திருப்ப திருப்ப உத்தரப்பிரதேசத்தை பற்றி பல விதமான விஷயங்கள் வந்து கொண்டே இருந்தது. 24 பக்கம் கொண்ட இந்த அட்வர்டைஸ்மெண்ட். இன்னும் இந்த மேகசீனை கவனமாக பார்த்தபோது தான் தெரிய வந்தது, இது வந்து ஒரு தனி புஸ்தகம் என்று. இந்த மேகசீன்லேயே இந்தியா டுடே இதை ஒட்டி விட்டுருக்கார்கள் பாருங்க. இதை அப்படியே எடுத்தீங்கன்னா இந்த மேகசீன் தனியாக வந்துவிடும். இங்கே பாருங்க, இந்தியா டுடே மேகசீனுக்கு நடுவில் ஒரு இன்னொரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட 24 பக்கங்கள் இருக்கிறது. இந்த 24 பக்கத்திலையுமே உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தை பற்றின பாராட்டுக்களை எழுதிவிட்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், அரசாங்கத்துடைய பணம், மக்களுடைய பணம் எப்படி செலவாகி வருகிறது என்று. ஒரு இன்ஃபர்மேஷன் வெளிவந்தது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி. ஏப்ரல் 1, 2020 மார்ச் 31, 2021 வரை, அதாவது லாக்டவுன் போடப்பட்ட காலகட்டம், அந்த காலத்தில் யோகி அரசாங்கம் செலவழித்த தொகை அட்வர்டைஸ்மெண்ட், அதுவும் டெலிவிஷனுக்கு மட்டுமே 160 கோடி ரூபாய் மக்களுடைய பணம். 2022 தேர்தல் வர இருக்கிறது. இது போன்ற கோடிக்கணக்கான செலவில் வெளிவரும் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். ஆனால் இந்தியா டுடே போன்ற பத்திரிகை இது போன்ற காரியத்தை செய்வது தான் கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. சரி, அவர்களுக்கும் பணம் கிடைக்கும், அதனால் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். ஆனால் முதல் பக்கத்திலேயே விளக்கம் விட்டார்கள். ஆனால் ரொம்பவே சின்ன இடத்தில் எழுதியிருக்கிறார்கள், இது அட்வர்டைஸ்மெண்ட். அந்த காலத்தை நீங்கள் படித்தால்தான் உங்களுக்கு புரியும், அல்ல என்றால் இதுவும் ஒரு மேகசீனுடைய பக்கம் என்று தான் நீங்கள் பார்ப்பீர்கள். சரி, முதல் பக்கத்தில் கர்மா யோகி, யோகி ஆதித்யநாத் ஒரு யோகி, யோத்தா அப்படி சித்தரித்திருக்கிறார்கள். பாலிசி, இன்டென்ட் அண்ட் பிளானிங் ஆஃப் யோகி கவர்மெண்ட் ஹேஸ் செட் நியூ பாராமீட்டர்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் இன் உத்தரப்பிரதேஷ். யோகி அரசாங்கம் ஒரு புதிய பாராமீட்டர்ஸ்களை செட் பண்ணிவிட்டது உத்தரப்பிரதேசத்துடைய முன்னேற்றத்திற்காக. வேற எந்த மாநிலமுமே இது போன்ற முன்னேற்றத்தை காட்டவில்லை. அப்படியே ஃப்ளிப் பண்ணி பார்த்தீர்கள்னா நம்பர் 1 யூனோ யூபி. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் எதுவென்றால் அது உத்தரப்பிரதேசம். எதற்காக, எந்த விஷயத்திற்காக அது நம்பர் 1 இருக்கிற அந்த பட்டியலையும் கீழே எழுதியிருக்கிறார்கள். இந்த மேகசீனை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை, இட்ஸ் நாட் அ மேகசீன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய முதல் பக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, டெஸ்ட், ட்ரேஸ், ட்ரீட், வேக்சினேஷன், ஸ்டாப் த கோவிட் வேவ். அதாவது டெஸ்ட் செய்தார்கள், ட்ரேஸ் செய்தார்கள், அவர்களை ட்ரீட்டும் செய்தார்கள், அதையும் தாண்டி வேக்சினேட்டும் செய்ததால் தான் உத்தரப்பிரதேசத்தில் இந்த கோவிட்கான எண்ணிக்கை குறைந்து விட்டது என்று. இதையும் தாண்டி சீஃப் மினிஸ்டர்
Yogi Adityanath was always in front line during the battle with COVID epidemic. The readiness of commitment of Yogi Adityanath for livelihood management and health security of common people impressed even the critics. There is no other example of dedication, commitment and vision which the Chief Minister showed in defeating the second wave of Corona. கொரோனா காலகட்டத்தின் இரண்டாம் அலையில் ஃப்ரண்ட் லைனில் போராடிய நபர் யார் என்றால் யோகி ஆதித்யநாத் அவர்கள். இவர் செய்த அந்த காரியத்தால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களால் கூட எதுவுமே பேச முடியவில்லை. அந்த அளவில் கோவிட்கான இரண்டாம் அலையின் போது வேலை பார்த்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அவர்கள். எப்பவுமே உறங்க மாட்டார், எப்பவுமே ரெஸ்ட் எடுக்க மாட்டார், எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்து கொண்டே இருக்கும் நபர் யார் என்றால் யோகி ஆதித்யநாத் அவர்கள். இவரை பற்றி தவறாக எதிர்க்கட்சியை சார்ந்த நபரால் கூட ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அந்த அளவில் நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அவர்கள். சிந்தித்து பாருங்கள், கங்கையில் மிதந்த அந்த சவங்களை பற்றி, கங்கை ஓரத்தில் அரைகுறையாக புதைக்கப்பட்ட அந்த சவங்களை பற்றி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவக்கிரகங்களில் வரிசையாக அடுக்கியிருந்த அந்த சவங்களை பற்றி, ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால் எத்தனை நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார்கள், பெட் கிடைக்காமல், வெண்டிலேட்டர் கிடைக்காமல், மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்காமல் எத்தனை நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார்கள். மருத்துவமனைகளில் இது போன்ற செய்தியை நீங்க படம் பிடித்து காட்டினாலோ அல்ல இதை பற்றி ஒரு பத்திரிகையை தொடர்பு கொண்டு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாலோ அல்ல ட்வீட் போட்டால் கூட உங்களுடைய சொத்தை முடக்கி விடுவோம் என்று மிரட்டிய அரசாங்கம் தான் யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம். இன்னைக்கு ஃப்ரண்ட் லைனில் யோகி அரசாங்கம் தான் இந்த அளவில் வேலை பார்த்திருக்கிறது என்று கூறி வருகிறார்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். இது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை உள்கொண்டு வந்தார்கள் டேட்டாவை மேனிபுலேட் செய்வதற்காக. இன் உத்தரப்பிரதேஷ், to get admission into hospital, a patient required a reference letter from Chief Medical Officer who heads the Integrated Command and Control Center set up by government in all district. அப்படி உங்களுக்கு கோவிட் வந்து விட்டது, ஹாஸ்பிட்டலில் போய் நீங்க அட்மிட் ஆக வேண்டும் என்றால் ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காது. அந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் யார் கொடுப்பார் என்றால் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர். இந்த சட்டம் உள் வந்தவுடன் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்கள் அந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் இல்லாத காரணத்தால் அவர்களை திரும்பி அனுப்பிவிட்டார்கள். உத்தரப்பிரதேசத்துடைய நிலைமை அப்படி. போகும் வழியில் அல்ல வீட்டிற்கு போயோ அந்த நபர் இறந்துவிட்டால் அந்த நபரை கோவிட் டெத் என்று ஏற்றுக்கொள்வார்களாம். இது மாதிரியான உத்தரப்பிரதேஷ். இங்க மட்டுமல்ல, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேகசீனை இன்னும் புரட்டி பார்க்கும்போது ஷீல்ட் ஆஃப் கோவிட் வேக்சினேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எபிடெமிக் வேக்சினேஷன், உத்தரப்பிரதேஷ் எந்த அளவில் மக்களுக்கு போட்டிருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவில் என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். உத்தரப்பிரதேஷ் நியூமரோ ஓனோ இன் கொரோனா டெஸ்டிங். கொரோனா டெஸ்டிங்கில் நம்பர் 1 மாநிலமாக மாறிவிட்டது உத்தரப்பிரதேஷ். அதற்காக தனக்கு தானாகவே ஒரு கிரவுனையும் இவர்கள் போட்டுக்கொண்டார்கள். உத்தரப்பிரதேசத்தின் டெஸ்டிங் நிலவரம் எப்படியாக இருந்தது என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த டெஸ்டிங்கையே சரியாக செய்யாமல் அந்த டெஸ்டிங்குடைய டேட்டாவையே மாற்றி காட்டின மாநிலம் தான் உத்தரப்பிரதேச அரசாங்கம். இன்னைக்கு 24 பக்கம் கொண்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை மேகசின்குள்ள திணித்து தன்னுடைய ஐடியாலஜியை தான் செய்யாத காரியத்தை கூட இது போன்ற புஸ்தகத்தை எடுத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் வேலையை இந்த அரசாங்கம் பார்த்து வருகிறது. எந்த அளவில் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று பாருங்கள். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதில் ஒரு மிக முக்கியமான பக்கம் இருக்கிறது. சக்சஸ் இன் நியூட்ரலைசிங் த தேர்ட் வேவ் ஆஃப் கோவிட். இரண்டாம் அலை இப்பதான் முடிந்திருக்கிறது. இரண்டாம் அலையை எப்படி இவர்கள் ஹேண்டில் செய்தார்கள் என்று ஒட்டுமொத்த உலகமே பார்த்தது. ஆனால் மூன்றாம் அலையையும் மோடி அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது. மூன்றாவது அலையிலும் யோகி அரசாங்கம் வெற்றியை பெற்றுவிட்டதாம். செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான் இந்த மூன்றாம் அலை வர இருக்கிறது என்று பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ்கள் இந்தியாவில் இது வராமல் கூட போய்விடலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மூன்றாம் அலை வந்துவிட்டது. இந்த ராமராஜ்யத்தில் மூன்றாம் அலையில் கண்ட்ரோலும் பெற்றுவிட்டார்கள், வெற்றியும் பெற்றுவிட்டார்கள் என்று இந்த மேகசின் வழியாக எழுதியிருக்கிறார்கள். மூன்றாவது அலை
சிந்தித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், ஆக்சிஜன் பிளான்ட் 25 ஆக்சிஜன் பிளான்ட்கள் இவர்கள் கட்டிவிட்டார்களாம் 3ஆம் அலையும் போது. ஃபோக்கஸ் இன் நியூட்ரிஷன், டிசாஸ்டர் எக்ஸ்பர்ட், ஹெல்த் ஏடிஎம், கோல்டு கார்டு போன்ற எத்தனையோ திட்டங்களை இவர்கள் கொண்டு வந்தார்களாம். அதை வைத்து இந்த 3ஆம் அலையை கண்ட்ரோலில் கொண்டு வந்தார்கள் என்று இந்த மேக்சினில், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேக்சினில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக யூபி இஸ் பிகமிங் எக்ஸ்பிரஸ் பிரதேஷ். யூபி ஒரு எக்ஸ்பிரஸ் பிரதேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள்னா பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வே அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் இந்த எக்ஸ்பிரஸ் வேவை கட்டி அமைத்து விட்டார்கள் என்று. அகிலேஷ் யாதவுடைய இந்த ப்ராஜெக்ட், அவர் தொடங்கி வச்ச இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே ஸ்லோ பேஸில் இந்த ப்ராஜெக்டில் வேலை நடந்திருக்கிறது. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி இவர்களே இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்த மாதிரி சித்தரித்து விட்டார்கள். அடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் வேடிக்கையாக இருக்கிறது. யோகி கவர்மெண்ட் செட்டிங் எக்ஸாம்பிள் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட். 1 கோடி பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டோம், பெண்களை எம்பவர் பண்ணிவிட்டோம் என்று எழுதியிருக்கிறார்கள். 1 கோடி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு. எத்தனை பெண்களுக்கு உண்மையாக அந்த வேலை வாய்ப்பு கிடைத்தது, எத்தனை பெண்களுக்கு அதன் வழியாக லாபம் போய் சேர்ந்தது என்கிற எந்த டேட்டாவும் இப்போ வெளியே வரவில்லை. இந்த மேகசினில் எழுதப்பட்ட பல டேட்டாக்கள் சிந்திக்க வைக்கக்கூடிய டேட்டாக்களாக இருக்கிறது. இதற்கான கிரவுண்ட் ரியாலிட்டியை போய் பார்க்கும்போது தான் இதை பற்றின பல உண்மை வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரும் ஒரு சில நாட்களில் இதற்கான இன்னும் ஆழமான ஆய்வை செய்து உங்களிடம் இதற்கான விளக்கத்தையும் கொண்டு வருவேன். இப்போதைக்கு ஒரு ஃபிளிப் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னெல்லாம் இவர்கள் பொய் பேசி வந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் மிஷன் சக்தி, நாரி சுரக்ஷா, நாரி சம்மான், நாரி ஸ்வாவலம்பன், எம்பவர்மெண்ட் டு உமன் மிஷன் ஆஃப் யோகி கவர்மெண்ட். இதே யோகி அரசாங்கத்தில் தான் ஹாத்ரஸ் விவகாரம் நடந்தது. ஹாத்ரஸில் அந்த பெண்ணுக்கு எதிராக இதே அரசாங்கத்தில் தான் ஜுலூஸ் எடுத்தார்கள், ரேலி நடத்தினார்கள். அந்த பெண் தான் குற்றவாளி என்று. இதே யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கத்தில் தான் கோவிலுக்கு போன பெண்மணியுடன் தவறான செயல் நடந்தது. அந்த பெண்ணுடைய சடலத்தை பெண் வீட்டிற்கு வாசலிலேயே வீசி போய்விட்டார்கள். அந்த நபரையும் காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கத்தில் தான் ரேலி நடந்தது. இதே போன்று எத்தனை பெண்களுடன் தவறான செயல் நடந்தது என்று நீங்களே பாருங்கள். ஆனால் அப்போ எந்த விதமான உமன் எம்பவர்மெண்ட், எந்த விதமான நாரி சுரக்ஷா சம்மான் என்கிற விஷயத்தை இந்த நபர் பேசுவதில்லை. ஆனால் மேக்சினில் இது வந்துவிட்டது. மிகவும் முக்கியமான பக்கம், சென்டர் பேஜ், ரோட் மேப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். இதற்கு தலைப்பு ரோஜ்கார் ரயில், வேலைவாய்ப்பிற்கான ரயில் என்று எழுதியிருக்கிறார். 4.25 லட்சம் நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம். யூபி அரசாங்கத்தில் 4.25 லட்சம் நபர்களுக்கு உத்தியோகம் கொடுத்து விட்டார். கவர்மெண்ட் ஜாப் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் 3 lakh பீப்புள். 3 லட்சம் நபர்களுக்கு டெம்பரரி வேஜஸில், கான்ட்ராக்ட் வேஜஸில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எம்ப்ளாய்மெண்ட் டு மோர் தென் 1 crore and 60 lakh பீப்புள். பீப்புள் இன் பிரைவேட் செக்டர், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் படித்து வெளியான நபர்களாக இருக்கலாம், அல்ல உத்தரப்பிரதேசத்திலேயே பிரைவேட் வேலையில் வேலை பார்த்து வரும் இளைஞர்களாக இருக்கலாம். அது போன்று 1.60 கோடி நபர்களுக்கு வேலை கொடுத்தபடி இங்கே எழுதியிருக்கிறது. அதற்கான டேட்டா கொடுக்கவில்லை. அதுவும் ஒரு சில நாட்களில் நான் ஆழமாக இதற்கான ஆய்வை செய்யும் போது அதற்கான விளக்கத்தை எடுத்து வருவேன். Around 60 lakh people have been associated with self-employment. எப்படி உத்தரப்பிரதேச அரசாங்கத்தால் இந்த பிரைவேட் நபர்களுடைய வேலைக்காக உதவி இருக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து படித்து வேறொரு மாநிலத்தில் போய் படித்து வேலை பார்த்து வரும் குழந்தைகள், அவர்களுக்கு எப்படி இவர்கள் உதவினார்கள், அவர்களுடைய எஜுகேஷனில் எப்படி உதவினார்கள், அவர்களுடைய பிளேஸ்மெண்ட்டில், ரெக்ரூட்மெண்ட்டில் எப்படி உதவினார்கள் என்கிற அதற்கான விளக்கத்தை இவர்கள் கொடுக்க வேண்டும். அதே பாணியில் இந்த 60 லட்சம் நபர்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இவர்கள் கொடுத்தார்கள் என்கிற அந்த விளக்கத்தையும் இவர்கள் கொடுக்க வேண்டும். எம்ப்ளாய்மெண்ட் டு 43,118 people under Pradhan Mantri Employment
ஜெனரேஷன் ப்ரோக்ராம். 43,118 நபர்களுக்கு பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் வழியாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதாம். இதற்கான டேட்டாவையும் நாம் அலச வேண்டும். செலெக்ஷன் ஆஃப் 69,000 டீச்சர்ஸ் இன் பேசிக் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். 69,000 டீச்சர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம். எவ்வளவு பெரிய சாதனை என்று பாருங்கள். இதற்கான ஆய்வும் நடக்க வேண்டும். இதற்கான டேட்டாவையும் நான் சேகரித்து உங்களிடம் கொண்டு வருவேன். செலெக்ஷன் ஆஃப் 1,50,000 ரெக்ரூட்மெண்ட் பை யூபி போலீஸ். ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் போர்டு. 1.5 லட்சம் நபர்களுக்கு யூபி போலீஸ்லேயே வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டார்களாம். கடந்த 4.5 வருடமாக எத்தனை வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீர்கள், எத்தனை வேலை வாய்ப்பை நீங்கள் பறித்தீர்கள் என்கிற அந்த டேட்டாவை நீங்கள் கொடுக்கவில்லை. ஒரு கற்பனை கதையாக தான் இது இருக்கிறது. இதற்கு பின் பப்ளிக் காட் த செக்யூரிட்டி ஷீல்ட் ஆஃப் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட். வேடிக்கையான விஷயம். உத்தரப்பிரதேசத்துடைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி கிடைத்து விட்டது. உத்தரப்பிரதேஷ் போலீஸை பற்றி பாராட்டை கொட்டியிருக்கிறார்கள் இந்த பக்கத்தில். இப்போ சமீபத்தில் நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன், வார்டு மெம்பர் எலெக்ஷன், எந்த அளவில் அங்கே அராஜகம் நடந்தது, எந்த அளவில் ஒரு பெண் என்று கூட பாராமல் அந்த பெண்ணுடைய புடவையை பிடிச்சு இழுத்தார்கள், எப்படி ஒரு பெண்ணுடைய சட்டையை பிடித்து கிழித்தார்கள், அந்த அனைத்து காட்சியுமே நீங்க பார்த்தீர்கள். வீட்டிலிருந்தே யாருமே இந்த தேர்தலுக்கான அப்ளிகேஷனை போட்டுவிடக்கூடாது என்று அவர்களை கிட்னாப் செய்தார்கள். எத்தனையோ நபர்களை எலெக்ஷனுக்காக வீட்டிலிருந்து போகக்கூட விடவில்லை. அப்படி பிஜேபிக்கு எதிராக இவர் ஓட்டு போடுவதாக தெரிந்தாலே போதும் அவர்களை மிரட்டி அவர்களை வீட்டை விட்டு வெளியே போக விடவில்லை. எந்த அளவில் அந்த அராஜக காட்சிகள் நமக்கு முன் வந்தது என்று உங்கள் அனைவருக்குமே ஞாபகத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த உத்தரப்பிரதேஷ் போலீஸை பற்றி, அந்த மக்களுக்காக பாதுகாப்பை யோகி ஆதித்யநாத் அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்று அதையும் எழுதியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக யோகி கவர்மெண்ட் ஸ்டுட் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ். இதைவிட கேவலமான தலைப்பை நான் இன்னும் படிக்கவில்லை, ஆனால் அதுவும் நான் படித்து விட்டேன். உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் நம் நாட்டு விவசாயிகளுக்காக பாடுபட்டு வருகிறது, விவசாயிகளுடன் நின்று கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அப்போ வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அல்லையா சார்? வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த விவசாயிகள் கடந்த 8 மாதங்களாக காசிப்பூர் பார்டர், டிகிரி பார்டர், டெல்லியில் இருக்கக்கூடிய 3 பார்டர்களில் உட்கார்ந்திருக்கார்களே, அவர்கள் விவசாயிகள் அல்லையா? அவர்களை பற்றி எந்த விதமான சிந்தனையும் உங்களிடம் இல்லை. அவர்களிடம் போய் ஒரு முறை கூட நீங்க சந்திக்கவில்லை, அவர்களுடைய கோரிக்கைகளை நீங்க கேட்கவில்லை. ஆனால் உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஃபார்மர்ஸ்களுடன் நின்று கொண்டிருக்கிறது. இதே 3 வேளாண் சட்டம் நம் நாட்டு விவசாயிகளுக்காக சரியான சட்டம் என்று நீங்கள் தான் கூறி வருகிறீர்கள், உங்களுடைய அரசியல் கட்சி தான் கூறி வருகிறது. இந்த போராட்டம் உங்களுடைய அரசியல் கட்சிக்கு எதிரான போராட்டம் தான். ஆனால் நாங்க விவசாயிகளுடன் நின்று கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலேயும் கேவலமாக தலைப்பை போட்டு நீங்க எழுத முடியும் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நீங்க எழுதியிருக்கிறீர்கள். எவ்ரி பாசிபிள் ஹெல்ப் டு ஃபுட் க்ரோவர்ஸ். விவசாயிகளுக்கு அனைத்து நலத்திட்டங்களையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அரசாங்கம் அனைத்து விஷயங்களையுமே எடுத்து காட்டியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கான ஒரு சின்ன டேட்டா என் கையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் சர்க்கரை மில்லை சார்ந்த நபர்கள் அரசாங்கம் வழியாக மக்களுக்கு, அங்கே விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பணம் கொடுக்கப்படவில்லை. ஹைகோர்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அவர்கள் ஒரு நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். ஆகஸ்ட் முதல் வாரத்திற்குள் இந்த அனைத்து விவசாயிகளுடைய பேமெண்ட்ஸ், டியூ பேமெண்ட்ஸை நீங்க கொடுக்க வேண்டும் என்று. ரூல் பிரகாரம் பார்த்தீர்கள்னா, இதே உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் ஒரு ஆர்டர் படி 15 நாட்களுக்குள் விவசாயிகளுடைய பேமெண்ட்ஸை செட்டில் செய்துவிட வேண்டும். அப்படி செட்டில் செய்யவில்லை என்றால் அதற்கான இன்ட்ரெஸ்டை வழங்க வேண்டும். கடந்த 4.5 வருடமாக இந்த சட்டம் இம்ப்ளிமெண்டே ஆகவில்லை. நம் நாட்டு விவசாயிகளுடைய பணம் அவர்களுக்கு எப்பவுமே போய் சேரவில்லை. இதையும் தாண்டி உங்களால் பொய் பேச முடியுமா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அடுத்த தலைப்பு, கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் யோகி கவர்மெண்ட். இண்டஸ்ட்ரீஸ்களுக்கு யோகி அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை
எடுத்து கொடுத்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சிறு பெரு தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள், இவர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கிவ் பேஸ் டு டெவலப்மெண்ட். இதையும் ஒரு தலைப்பாக எழுதியிருக்கிறார்கள். அதற்கான உண்மை. இன்வெஸ்டர் சம்மிட் நடந்தது தாஜ் ஹோட்டலில். எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ்கள் எம்ஓயூவும் சைன் செய்தார்கள். ஆனால் எத்தனை இண்டஸ்ட்ரீஸ்கள் உண்மையிலேயே உத்தரப்பிரதேசத்தில் வந்தது? எத்தனை ஃபேக்டரி, எத்தனை கம்பெனிகள் உத்தரப்பிரதேசத்தில் போனார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் உண்மையிலேயே பணம் வந்ததா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை அனைத்தையுமே தாண்டி யோகி அரசாங்கம் டூரிசத்தையும் டெவலப் செய்ததாம். பின்னாடி கடைசி காலத்தை நீங்கள் பார்க்கும்போது இவர்கள் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள். ranked first in the country, constructed 2,61 personal toilets. டாய்லெட்களை கட்டி உலகத்திலேயே, இந்தியாவிலேயே எல்லாத்திற்கும் சிறந்த மாநிலமாக உத்தரப்பிரதேஷ் வந்துவிட்டது. இந்த டாய்லெட்டை ஒரு முறை உத்தரப்பிரதேஷ் டாய்லெட் என்று கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதற்கான உண்மை புரிந்துவிடும். 15 மாவட்டங்களில், டிஸ்ட்ரிக்ட்களில் எந்த அளவில் ஊழல் நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு புரிந்துவிடும். ஸ்கேம். டாய்லெட்டை கட்டாமல் அதற்கான பில் பாஸ் ஆகிவிட்டது. ஏற்கனவே இருந்த டாய்லெட்களை காட்டி அதற்கான பில்லும் பாஸ் ஆக்கிவிட்டார்கள். சும்மா ஒரு டப்பாவை மட்டும் வைத்து, ஒரு டாய்லெட் சீட்டை மட்டும் வைத்து அந்த டாய்லெட்டையே கட்டாமல் அதற்கான பில்லும் பாஸ் ஆகிவிட்டது. 15 மாவட்டங்களில் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தின் வேடிக்கையான ஒரு பதிவு, 2,61,00,000 டாய்லெட்களை நாங்கள் கட்டிவிட்டோம். அந்த டாய்லெட்டுக்கான அழகு, அதற்கான உண்மை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே வெளிவந்து விடுகிறது. இதே போன்ற எத்தனையோ ப்ராமிசஸ்களை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை இவர்கள் மறந்துவிட்டார்கள். லவ் ஜிஹாத் என்கிற வார்த்தை. இஸ்லாமியர்கள் இந்து பெண்களுக்கு எதிராக சதி செய்து வருகிறார்கள், அதற்கான சட்டத்தையும் இந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்தது. அந்த விஷயத்தை மட்டும் இதில் எழுதவில்லை. காரணம், உத்தரப்பிரதேசத்தில் 2022ஆம் ஆண்டு ஒரு எலெக்ஷன் வருகிறது. அந்த எலெக்ஷனில் யாரையுமே எதிர்த்து விடக்கூடாது. இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் அனைவருமே எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் போன்று இந்த பிரச்சாரத்தில் எழுதியிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். 24 பக்கம் கொண்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மேகசின், 160 கோடி ரூபாய் வெறும் லாக்டவுன் போடப்பட்ட காலகட்டத்தில் ஒரே வருடத்தில் இந்த அரசாங்கம் செலவழித்திருக்கிறது. இதே பாணியில் டெல்லி அரசாங்கம், கேஜ்ரிவாலுடைய அரசாங்கம் மக்களுடைய பணத்தை 800 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள் தன்னுடைய பிரச்சாரத்திற்காக மட்டுமே. சத்தீஸ்கட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் 200 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை வைத்து தனக்கான பிரச்சாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் என்ன செய்து வருகிறது? தேர்தல் கமிஷன் இது போன்ற பிரச்சாரங்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்று எனக்கு புரியவில்லை. உங்களுடைய பார்ட்டி மீட்டிங்களில் நீங்க இதை கொடுக்கலாம். இதற்கான காஸ்ட் எவ்வளவு வருகிறது? அதாவது இந்த கணக்கெல்லாம் அரசாங்கத்தின் கணத்தில் போய்விடுகிறது. இது தேர்தலுக்கான பிரச்சாரம் அல்ல என்று கூறி வருகிறார்கள். யூபி கவர்மெண்டோடைய பிரச்சாரம் இது. யூபி கவர்மெண்ட் என்றால் பிஜேபி கட்சிக்கான பிரச்சாரம் தான் இது. அப்போ எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க முடியவில்லை? எதற்காக இந்த அரசியல் கட்சியும் இதே போன்ற ஆர்டிகல்ஸ்களை பார்த்து, இது போன்ற பிரச்சாரங்களை பார்த்து கேள்வி கேட்பதில்லை? எப்படி நம் நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மீறி, நம் நாட்டு டெமோக்ரஸியை மீறி இந்த நபர்கள் செயல்பட்டு வருகிறார்கள்? செய்யாத காரியங்களை மக்களிடம் போய் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அந்த பொய்யான பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தேர்ட் வேவ் வந்துவிட்டது. தேர்ட் வேவை கூட நாங்கள் கண்ட்ரோல் செய்து விட்டோம். இந்தியா முழுவதும் சிறந்த மாநிலம் கோவிடில் எதுவென்றால் அது உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசத்தில் டெஸ்ட், ட்ரேஸ், ட்ரீட் அண்ட் வேக்சினேஷன். சைனாவில் எங்கேயோ ஒரு இடத்தில் கேள்விப்பட்ட வாசகமாக இருக்கிறது. கொரிய நாட்டிலும் இதே வாசகம்தான். இன்னைக்கு எந்த வேலை இவர்கள் பார்க்கவில்லையோ அந்த டைட்டில் மட்டும் வைத்து தனக்காக பிரச்சாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நபர்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் ஒரு அரசியல் கட்சி மக்களுடைய பணத்தை அளித்து கொண்டிருக்கிறது என்று. எப்படி ஒரு சிறந்த பத்திரிகையான இந்தியா டுடே பணத்திற்கு ஆசைப்பட்டு இது போன்ற வேலையையும் பார்த்திருக்கிறார்கள்.
உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனுக்கான அனைத்து தகவலையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருப்போம். இது போன்ற பிரச்சார தந்திரங்களையும் உடைத்து கொண்டு இருப்போம். கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.